ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல், ஹமாஸ் இந்த பிரச்சனைக்கு நடுவுல அங்க இருக்கிற மக்கள்லாம் எவ்வளோ அவதிப்படுறாங்க அப்படிங்கிற இஷ்யூலாம் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். அங்க இருக்கிற மக்கள் பசியால வாடுறதா இருக்கட்டும், மக்கள் சுட்டுக் கொல்லப்படுறதா இருக்கட்டும், அங்க இருக்கிற வாழ்வாதாரம் இல்லாம அவங்க ஓடி ஒளியறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஒரு 2 வருஷமா பார்த்துட்டு வந்தோம். அது ஒரு வழியா போர் முடிவு கொண்டு வந்ததுக்கு அப்புறமே, இப்ப அந்த இடத்துல இங்க இருக்க எங்களுடைய பணைய கைதிகள நீங்க விடுவீங்க அப்படிங்கிற மாரி ஒப்பந்தத்தின்படி அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஹமாஸ்லேருந்தும் அவங்க பணைய கைதிகள புடிச்சு வச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய கைதிகள் எல்லாத்தையும் விடுவிச்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேல்ல இருந்தும் நெறைய பேர் பாலஸ்தீன மக்கள் நெறைய பேரு வந்துட்டு இருக்காங்க. நெறைய பேர் இறந்த இறந்த மாரி வந்துட்டு இருக்காங்க. அதாவது பிணங்களா வந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயமே இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு 200 டெட் பாடிஸ் பாலஸ்தீன மக்கள இறக்கி கொண்டு குடுத்துருக்காங்க. அந்த குடுத்தவங்கள்ல ஒரு 50 பேர் பக்கம் மட்டும் தான் இவங்க யாரு அப்படின்னு அடையாளமே தெரியுது. அந்த அளவுக்கு இருக்காங்க. அதுல 50 பேத்துல ஒரு 6 பேர் இஸ்ரேல் இது இவங்கலாம் இவங்க தான் அப்படிங்கிற மாரி அடையாளம் தெரியிற மாரி ஒரு 6 பேர சொல்லியிருக்காங்க. அந்த 6 பேர்லயுமே 5 பேர் யாருன்னே அடையாளம் தெரியாம தான் இருக்கு இப்போ வரையுமே. அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே அது அவனுடைய தம்பியா, அவனுடைய உறவினரா, அவனுடைய பையனா, யாரு என்னன்னே தெரியாம ஒரு 200 பேர அடையாளமே தெரியாம அங்க அவங்கள அடக்கம் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இது அங்க இருக்கிற சூழல் எப்படி மாத்திருக்கு அப்படின்னா, பிணைய கைதிகள அங்க பண்ண டார்ச்சர் எல்லாமே அதுல அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கிற அந்த ஏன்னா இப்ப அங்க எந்த ஃபெசிலிட்டீஸும் இல்ல. டாக்டர் ஃபெசிலிட்டீஸ் பெருசா எதுவும் பாலஸ்தீன்ல இல்லாதனால, அங்க இருக்கிற டாக்டர்லாம் அத வச்சு பார்த்தத வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களையும் கழுத்தையும் சேர்த்த மாரி கட்டியிருக்காங்க. கைய பின்னாடி வச்சு கட்டப்பட்ட நிலையிலேயே அவங்க இறந்திருக்காங்க. ஸோ அது அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் ரொம்ப ஒரு மாரி அழுகி போன நிலையில, ரொம்ப ஒரு மாரி மோசமா, யாருன்னே அடையாளம் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்காங்க. பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணா மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான வசதியும் அங்க இப்போ இல்ல. அதனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, அதுவும் இல்லாம ரொம்ப நாளா இது இருக்கறனால சீக்கிரமா நம்ம அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற இறந்த இறந்த உடல்கள் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் எவ்வளோ வேதனை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என் பையனா, என்னுடைய குழந்தையா என்னன்னு கூட பார்க்க முடியல. ஆனா அது அடையாளம் தெரியாத ஒரு இதா இருக்காங்க. எனக்கு என் பையனா இருப்பானோ, என் குழந்தையா இருப்பானோ, என்னுடைய தம்பியா இருப்பானோ, என்னுடைய உறவினரா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாரி வேதனையே அளிக்குது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. ஒரு பக்கம் இந்த காசாவுடைய தாக்குதல் நடந்து அதோடைய தாக்கம்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு இடம் இருக்குது. அந்த நிலையில தான் இப்ப காசா மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தாக்குதல்ல அவங்க எல்லாரும் பலியாயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நடந்த போருடைய பின்விளைவுகள் அதுதான் இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஹிரோஷிமா, நாகசாக்கி அங்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. உலகம் அந்த அணுகுண்டு போட்டதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்பவே வாழவே கஷ்டப்பட்டாங்க. எல்லாரும் இப்போ வரையுமே அதோட தாக்கம் இருக்கு அப்படிங்கிற மாரி. அந்த மாரி தான் இப்ப அங்க இருந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அங்க இருக்கிற செலவுகளே பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கும். அங்க இருக்கிற உடைஞ்சு கிடக்கக்கூடிய பில்டிங்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு அங்க இருக்கிற மக்களுக்கு பொருளாதார ரீதியா உதவிகள் செய்யறதா இருக்கட்டும், அங்க இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் படிப்பு இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், கல்வி வளர்ச்சியா இருக்கட்டும், மருத்துவ வளர்ச்சியா இருக்கட்டும், இது எல்லாமே அங்க கிடைக்கணும். ப்ராப்பரா கிடைச்சு விவசாயம் ஒண்ணு நடக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தா மட்டும்தான் அந்த நாடு திரும்ப செழிக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கீழ இஸ்ரேல் பண்றது சரி அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நம்மளுமே பார்க்குறோம். நிறைய பேர் இதை சொல்றாங்க. ஆனா இப்ப இஸ்ரேல் இந்த 200 பேரை கொண்டிருக்காங்கன்னா, அந்த 200 பேருமே ஹமாஸ்ல இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, ஓகே, இப்ப ஹமாஸ் அவங்க இஸ்ரேல ஹமாஸ் நல்லவங்க இல்ல, கெட்டவங்க அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரியே இருந்தாலுமே, ஹமாஸ் இப்ப இல்லைன்னா அந்த பாலஸ்தீன்ங்கிற நாடு ஆரம்பத்திலே இல்லாம போயிருக்கும். இஸ்ரேல் ஆரம்பத்திலேயே ஃபுல் பாலஸ்தீனியுமே பிடிச்சிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் இல்லாம போயிருப்பாங்க. 66,000 பேர் இறந்திருக்காங்க. இருக்கிற மக்கள் எல்லாருமே 66,000 பேர் இறந்திருக்காங்க. இறந்த மக்கள் எல்லாருமே ஹமாஸா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அப்புறம் ஏன் அதை அவங்க இவ்வளோ இறந்தவங்கள பத்தி இனிமே அவங்க மேல எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஏன்னா கொஞ்சம் ஒரு கம்மியான பேரை ஒருத்தன் கொன்னுட்டான் அப்படின்னாலே அவங்கள தீவிரமா தொலாவ ஆரம்பிச்சிடறோம். நிறைய அது இதுன்னு போக ஆரம்பிக்குது. அவன் யாருன்னு தெரியறதுக்காக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். கண்டுபிடிச்சா உடனே அரெஸ்ட் பண்றோம். ஆனா நெதன்யாகு மேல போர் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அவரை கைது செய்யறதுக்கான இதுவும் போட்டாச்சு. சட்டமும் போட்டாச்சு. இருந்தாலுமே அவரை இன்னுமே கைது செய்யாம அவர் இன்னுமே பதவியிலேயே வச்சிருக்காங்க. அவர் பதவியில இருக்க இன்னும் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த நேரத்திலேயும் ஆபத்து ஏற்படக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அங்க போர் நடந்துட்டு இருக்கு. திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது நிறைய பேர் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க நடந்ததை தான் சொல்லியிருக்கோம். உண்மையாலுமே அங்க இருக்கிற மக்கள் இறந்திருந்தாங்க. அதை ஒரு திடீர்னு திரும்ப ஆரம்பிச்சனால ட்ரம்ப் கூட அதை கூப்பிட்டு ஒரு மாதிரி திட்டுற மாதிரி பேசியிருந்தாரு. போர் நிறுத்த அறிவிச்சாச்சு. இதுக்கப்புறம் அங்க என்ன
போர் போர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு, அங்கே இருந்த மக்களை வந்து சுட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்புமே கேள்வி முன் வச்சிருந்தாரு. இதை வந்து இப்போ கூட நீங்கள் நியூஸில் போய் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் கண்டிப்பாக. அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு வந்து இந்த போர் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே அதோடைய பின்விளைவுகள் வந்து இப்போ நடந்துட்டே தான் இருக்கு. இப்போ வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அவங்க பிடிச்சி வச்சிருந்த, அதாவது பிணங்களா, அதாவது உயிரிழந்த நிலையில இருந்த மற்ற எல்லாத்தையும் வந்து இப்போ ஒரு 200 பேர் வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. அதை வந்து வைக்கிற கூட இடம் இல்லாமல் பாலஸ்தீனில் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க, யார் என்னன்னே தெரியாமல். இன்னுமே நிறைய பேர் வந்து இன்னுமே அவங்க குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்க உறவினர்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து இஸ்ரேலில் வந்து பிணை கைதிகளாக பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லை இந்த மாதிரி இறந்து வருவாங்களா அப்படிங்கிறது தெரியாமல் அவங்களுமே ரொம்ப கவலையில் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.